ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சட்டுன்னு செய்யக்கூடிய மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேகி அப்படின்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. நினச்ச நேரத்தில் டக்குன்னு 2 மினிட்ஸில் செஞ்சு சாப்பிட்ருவோம். ஒரு முறை காய்கறிகள் யூஸ் பண்ணி மேகியை இந்த மாதிரி சத்தான முறையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க விடவே மாட்டாங்க. பெரியவங்களுக்கு கூட ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மேகியை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மேகி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி காய வச்சுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்க உங்களுக்கு மேகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு குடமிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருக்கிற காய்கறிகளை பொறுத்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகளை ஆயிலே வச்சு நல்லா வதக்கணும். இப்போ காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கூடவே உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பேக்கெட் மேகிக்கு 1/2 ஸ்பூனுக்கு மேலே உப்பு சேர்த்துடக்கூடாது. இப்போது மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லா தூளும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். அந்த காய்கறிகளில் நல்லா உப்பு காரம் பிடிக்கிற மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி அப்படியே நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மேகிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் மேகியில் இருக்கக்கூடிய மசாலா, அதாவது டேஸ்ட் மேக்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 பேக்கெட் யூஸ் பண்ணுறேன், அதனால் 2 பேக்கெட் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போது சேர்த்து பாருங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 பேக்கெட் மேகி நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உடச்சி கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பேக்கெட் மேகியை சேர்த்துட்டு மேகியை அந்த தண்ணியில் நல்லா முக்கிற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். மேகி 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது தண்ணியெல்லாம் நல்லா இரிஞ்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் இரிஞ்சி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. வாசனை கமகமன்னு இருக்குது. இந்த மேகியோடைய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, எவ்வளோ மேகி சாப்பிட்டீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த கொத்தமல்லியோடைய வாசனை ஃப்ளேவர் அப்படி தான் இருக்கும். இப்போது சுட மேகியை சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மேகி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேகி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விடவே மாட்டாங்க. பார்க்குறதுக்கே வாய் ஊறுது இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி மேகி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.